This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு தமிழ் விளாக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலத்தினுடைய பெயர் அருள்மிகு ஸ்ரீ வியாக்கிரபுரீஸ்வரர் திருக்கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருக்கோவில் எங்கே அமைந்திருக்கிறது என்றால் தமிழ்நாடு மாநிலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பெரும்புலியூர் அப்படிங்கிற ஊரில் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கின்றது. இந்த திருக்கோவிலுடைய இந்த ஊருடைய புராண பெயரும் திருப்பெரும்புலியூர் தான். இந்த திருக்கோவிலுடைய மூலவர் வியாக்கிரபுரீஸ்வரர், புலியூர் நாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மன் தாயார் பார்த்திங்கன்னா சௌந்தர நாயகி அழகம்மை. தல விருட்சம் பார்த்திங்கன்னா சரக்கொன்றை. இந்த கோவிலுடைய தீர்த்தம் காவிரி தீர்த்தம், கோயில் தீர்த்தம். இந்த திருக்கோவிலுடைய தல சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். பொதுவாக நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் இருக்கும். ஆனால் இங்கு நவகிரகங்கள் சூரியனை பார்த்தபடி உள்ளது சிறப்பாகும். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 53வது தேவார தலமாகும். இந்த திருக்கோயிலுடைய பொது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு பார்த்த கோவில். பிரகாரத்தில் சித்தி விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான், தட்சிணாமூர்த்தி, நால்வர், அர்த்தநாரீஸ்வரர், சண்டிகேஸ்வரர், நவகிரகம், சோமஸ்கந்தர், வாராகி, பைரவர், சூரியன், சந்திரன், நந்தி, நடராஜர் சன்னதிகள் உள்ளன. இந்த திருக்கோவிலுடைய தலப்பெருமை பார்த்திங்கன்னா, 4 அடுக்குகளால் ஆன தாமரை மலரின் மேல் சுவாமி மூலஸ்தானம் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. அருணகிரிநாதர் இந்த தல முருகனை தனது திருப்புகழில் பாடியுள்ளார். புதர் மண்டி கிடந்த இந்த தலத்தை மதுரை சுந்தர சுவாமிகள் வெளி உலகுக்கு தெரியப்படுத்தினார். லிங்கோத்பவர் அருகில் அர்த்தநாரீஸ்வரர் அருள்பாலிக்கின்றார். இந்த திருக்கோவிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புலிக்கால் முனிவரான வியாக்கிரபாதர் தன் தந்தை மாந்தியந்தனரிடம் தில்லை நடராஜரின் பெருமையை கேட்டறிந்து அங்கு வந்து திருமூலநாதரை வழிபட்டு வந்தார். மரங்களில் ஏறி பூ பறிக்க புலிக்கால்களையும் அம்மலர்களை ஆராய்ந்து பார்த்து சிவபூஜை செய்ய நகங்களில் கண்களையும் பெற்றார். இதனால் இவருக்கு வியாக்கிரபாதர், அதாவது வியாக்கிரம்னா புலி, பாதர்னா கால்களை உடையவர் என்று பெயர் வந்தது. நடராஜரின் சன்னதிகளில் ஒரு புறம் இவரும் மற்றொரு புறம் பதஞ்சலி மகரிஷியும் உள்ளனர். புலிக்கால் முனிவராகிய இவர் வழிபட்ட தலங்கள் திருப்பாதிரி புலியூர், பெரும்பற்ற புலியூர், அதாவது சிதம்பரத்தில் இருக்கிறது, எருக்கத்தம்புலியூர், ஓமாம்புலியூர், பெரும்புலியூர் ஆகியன. பஞ்ச புலியூர்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த திருக்கோவிலுடைய திருவிழாக்கள் பார்த்திங்கன்னா, மகா சிவராத்திரி இந்த திருக்கோவிலில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இந்த திருக்கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 10 மணி முதல் இரவு 11 மணி வரை இந்த கோவில் திறந்திருக்கும். இந்த திருக்கோவிலுடைய பிரார்த்தனை என்ன வைக்கலான்னு பார்த்திங்கன்னா, புது வாகனம் வாங்குபவர்கள் பழங்களால் சுவாமிக்கு அலங்காரம் செய்து மாலை சாற்றி வழிபாடு செய்தால் எந்த விபத்தும் ஏற்படாது என்பது நம்பிக்கை. நேர்த்திக்கடன் என்ன செலுத்தலான்னு பார்த்திங்கன்னா, சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்தும் கோயில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம். இந்த திருக்கோவிலுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அதிசயத்தின் அடிப்படையில் இந்த தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். பொதுவாக நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் இருக்கும். ஆனால் இங்கு நவகிரகங்கள் சூரியனை பார்த்தபடி உள்ளது சிறப்பம்சமாகும். அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ வியாக்கிரபுரீஸ்வரர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல திருத்தலத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.